A goal without a plan is just a wish. திட்டம் இல்லாத குறிக்கோள் வெறும் ஆசை மட்டுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவதையே வாவா, என் தேவதையே வாவா. ஹாய் முத்து, ஏன் வர சொன்னீங்களா? சரஸ், இப்போல்லாம் என்னன்னே தெரில சரஸ், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. என்ன முத்து, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. நீ தான் நான் படிக்கிறதுக்காக பணம் கட்டியிருக்கிற, அடுத்த வாரம் நான் மேல் படிப்புக்காக ஊருக்கு போக போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி சொல்லலாமா? என்ன முத்து? இல்லை சரஸ், உண்மையிலே தான் சொல்கிறேன். இப்போல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, ஏன்னே தெரியலை. முத்து, அங்கே பேர் உங்கள் தாத்தா வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட கேளு முத்து. யான்னு? என்ன தாத்தாவா? ஐயோ கிளப்போ, எதுக்கு அவங்க வந்து? டேய் பேராண்டி, கிழவிக்கு ஒரே காய்ச்சலாக இருக்குடா, அதான் மாத்திரை வாங்கிட்டு போவோன்ட்டு வந்தேன். வர்ற வழியில் பார்த்தா நீ அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஆனால் சரி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவோமேன்னு வந்தேன். என்னடா முத்துப்பாண்டி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீனு கிளவியும் மச்ச குழம்பு தின்னுட்டு தரு புருன்னு குசுடுவீங்கல்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆடா ஓடா போய்க்கிறே வேலை போ, நான் போய் சரத்துக்கிட்ட பேசிக்கிறேன். ஹாய் தாத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, ராசா மாதிரி ஜம்முன்னு இருக்கேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா? என் பேரன் இருக்கான முத்துப்பாண்டி, ஐயோயோ பியூர் கொழுடு, ஒன்னா நம்பர் கொழுடுமா. ஆமாம் தாத்தா, எந்த பேட் ஹேபிட்ஸுமே இல்லாத முத்து வெரி குட் பாய், எனக்கு தெரியும். ஓஹோ தெரியுமா? பாத்தியா டேய் முத்துப்பாண்டி, தெரியுமாண்டா. மடி, என் பேரனை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவ. மாமனா மாமியா தொந்தரவு கிடையாது, கொத்தேன் கொழுந்தேன் நாத்தனா அந்த தொந்தரவும் கிடையாது. என்னன்னு கிளவனும் கிளவியும் தான் 2 பேரும் கிடக்குறோம். ஏதோ கஞ்சி காய்ச்சி ஊற்றி கொடுத்தா கூட நாங்கள் குடிச்சிட்டு பேசாம உக்காந்துருப்போம்மா. அதனால அவளை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவம்மா. கண்டிப்பா தாத்தா. டேய் கண்டிப்பா வாண்டா. போறியோ இல்லையோ? தாத்தா, பாட்டி பாவம்ல, அவங்களுக்கு காய்ச்சலாக இருக்குல்ல, போ முதல்ல சீக்கிரம் போய் மாத்திரையை கொடு. இல்லைன்னா நான் வரட்டுமா? நான் மாத்திரை வாங்கி கொடுக்கட்டுமா தாத்தா? வா, உன்னையும் அழைச்சிட்டு போகிறேன், உன்னால நடக்க முடியாதுல்ல, நான் அழைச்சிட்டு போகிறேன், வா. ஐயோ இல்லோட பேராண்டி, நான் நடந்தே போறேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசியிருப்ப, நீ பேசிக்கிட்டுறா, நான் நடந்து போயிட்டு வரேன். ஓகே முத்து, டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க, போயிட்டு வரேன், பாய். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் உஷா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆமா, அம்மா தங்கச்சி அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆல்வேஸ் ஃபைன்கா. ஐயோ, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. என்ன பால்கார அங்கிள், சரசக்கா கூட பேசிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா அக்கா தெரியுமா, சூப்பரா பாடம் நடத்துவாங்க. ஐயோ, எனக்கு எதனா டவுட் இருந்தா அவங்கள்ட்ட தானே போய் கேட்பேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஏய் உஷா, இந்த அங்கிள் உனக்கு தெரியுமா? எப்படி தெரியாம இருக்கும்க்கா, நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து எங்க அம்மா சொல்லுவாங்களே, அப்பத்துலேருந்து எங்க வீட்டில் பால் ஊத்துறது இந்த அங்கிள் தானா? ஓ அப்படியா, அப்பவே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை சரஸ், இல்லை, அப்போல்லாம் எனக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். ஸ்கூல் படிப்பேன்னு பாட்டு நான் உடனே பால் கறக்க போயிட்டேன், கம்மி வயசு தான். காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? செமஸ்டர்லாம் நீங்கள் தான் தூள் கிளப்பிடுவீங்களே, உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே. நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், உங்களை மாதிரி தான்க்கா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. ஓ ஆமாம் 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 பாப்பா, அக்கா மாதிரி தான் நீனும் நல்லா படிக்கணும், படித்து பொம்பளை பிள்ளைங்க பெரிய ஆளாக வரணும் பாப்பா. அக்கா அக்கா, காலேஜ் கல்ச்சரஸில் பண்ணீங்கல்ல, குருவி 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 அடிச்சா, குருவி 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 பறந்தா. அக்கா ஒரு டைம் செஞ்சு காட்டுக்கா ப்ளீஸ்க்கா. என்ன உஷா, அது ஏதோ அதெல்லாம் ஒரு இதாக பண்ணுறது, அதை வீட்டு செஞ்சு காட்ட முடியுமா? அதுவும் பால்காரங்க நிற்கிறாங்க அவங்க முன்னாடி, சும்மா இருடி. முத்து முத்துன்னு சொல்லு, பால்காரங்கன்னு சொல்லாத. ஓகே முத்து. ஓகே சரஸ்.
மேல் படிப்பு நல்லா படிச்சு பெரியாள வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி சரஸ், எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன், போயிட்டு வரேன். ஓகே முத்து, பாட்டியை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. காய்ச்சல்னு தாத்தா சொன்னாங்கல்ல, போய் என்ன எதுன்னு கவனிச்சுக்கோங்க. ஓகே வர்றேன். அக்கா, காலேஜ் போய் சேர்ந்தோடனே காலேஜ் செட்டாக இருக்கா, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நானும் வந்தால் படிக்கலாமா, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எல்லாரும் எப்படி பாடம் நடத்தி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசுகிறோம் ஃபன் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் என்னோட படிப்பும் அதே காலேஜ்லேயே கூட இருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மறக்காமல் கால் பண்ணும். ஓகேக்கா, போயிட்டு வரேன், பாய். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் கை கொடுக்கும் என்னைக்கும். அதுக்காக வெறுமனே படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க கூடாதுல்ல, கை தொழிலும் கற்றுக்கணும். ரெண்டும் சேர்ந்துதுன்னா அதை விட டாப்பாக வரலாம்ல. இந்த வரேன் உஷா நானும். ஏண்டி பஞ்சு, படுத்தியே இருக்காதடி, எழுந்துரி. இந்த ஒரு டம்ளர் சூடு தண்ணி தார, குடிச்சிருந்த மாத்திரையை முழுங்கு. ஐயோ, அப்படியே குறுகுறுன்னு அணத்துறியா, பக்கத்தில் வந்துடாத. நான் மாத்திரையை கொடு, நான் முழுங்குறேன். நீ முதல்ல போயிடுயா, அப்புறம் உனக்கும் ஒட்டிக்கும். அடி போடி கிறுக்கி, ஓட்டுனா ஓட்டிட்டு போகுது, இப்போ என்ன? அதுக்கு சொல்லையா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படுத்து கிடந்தா நல்லா இருக்காதியா. மாத்திரை போட்டுட்டு தத்தனை தூங்கினா சரியாக போயிடும். அதனால நீ போ. ஏ கிழவி, குளிர் காய்ச்சல் வந்துன்னா இங்கே வந்து எதுக்கு நீ படுத்து கிடக்குற? வீட்டுக்குள்ளாரெல்லாம் படுத்துருக்கணும். போடா, உள்ளவே ஒரு மாதிரியாக இருக்கணும் தானே அப்படி திண்ணையில் வந்து உக்காந்தேன். இங்கே பாரு, தாத்தா மாத்திரை கொடுத்தாரா, ஒழுங்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, எல்லாம் சரியா போயிடும் கிழவி. உனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. என் புள்ள குட்டியெல்லாம் தூக்கி நீ தான் வளர்த்தாகணும், அதனால தெம்பா இருக்கணும். முடி உக்காந்துருக்காத, எழுந்திரி முதல்ல. பாய பயல, அப்போ கூட நீ கிளவி வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருப்ப போல இருக்கடா. ஐயோ பாட்டி, உங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுருச்சு. பொழுது இறங்கணுனே தாத்தா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க. இந்த கிளையும் வயசான காலத்துல பருபருன்னு இம்புட்டு வேலை செய்யறாளேன்னு எல்லாம் கண்ணை பிடிங்கி போட்டுட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது, குளிரும் கிடையாது, காய்ச்சலும் கிடையாது. இதுக்கு மாத்திரை வேற செலவு பண்ணி வாங்கி முழுங்குறியா நீனு? பூரா கண் திருஷ்டி தான். இதவா இருக்கா, வந்த எதையாவது சொல்லணுமேன்னு சொல்லாத. சாப போகிற கிழவிக்கு திஷ்டி வருதா? அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, மாத்திரை போட்டால் சரியாக போயிடும். நீ விசாரிச்சுவிட்டல, விசாரிச்சுவிட்டினா போ. நீனு பாலுக்காரர, நான் விசாரிச்சதா முக்கியம், சரசு விசாரிக்கணும்ல, நான் வரவே இல்லை. என்னது, என்னடா பேராண்டி சரசு சரசுன்னு பேர் அடிப்படுதே ஓசர, என்ன எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எல்லாம் கல்லூலி மங்கையா இருக்கீங்களே. இங்கே பாரு கிளவி, உடம்பு சரியில்லைனாலும் எலிக்காத வச்சுக்கிட்டு எல்லாம் கேட்டுடும் உனக்கு. நீ முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா சொல்கிறேன் எதா இருந்தாலும். ஹை நெட்டவெளி சித்தி ஆண்டி, இங்கே என்ன பண்ணுறீங்க? என்டர்டைன்மெண்டா? சித்தி ரொம்ப போர் அடிக்குது, வாங்க விளையாடுவோமா? நரி குட்டி, போர் அடிக்குதாமே போர். எத்தனை அடி ஆழத்தில் அடிச்சிருக்காங்க? தண்ணி சுலவாக வருமா, நல்லா ஸ்பீடாக வருமா? தண்ணி எப்படி வெள்ளையா இருக்குமா இல்லை மஞ்சள் கலரில் இருக்குமா? எப்படி இருக்கும்? போர் அடிச்சதுன்னா கூப்பிடு, வந்து பார்க்குறேன் எப்படி இருக்கு என்ன. அதுன்னு கம்ப்ரஸர் வச்சு நல்லா ஊதணும், அப்போ தான் தண்ணி நல்லா தெளிவாக வரும். அதெல்லாம் தெரியும்ல? ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. அப்படியே ஓங்கி ஒன்று விட்டனா பாரு. ஐயோ ஐயோ, இந்த புருஷனை வெளிநாட்டில் விட்டதும் போதுமா, அந்த கருவாட்டு குழம்புக்கோசரம் பீல உட்காந்துருக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்னது, பீல உட்காந்துருக்குறாளா? ஏண்டி ஏற்கனவே சொரம் அடித்த நாக்கு கசந்து போய் ஒமட்ட வருது. இவளுக்கு வேற பீ மூத்தரன்னு பேசி உசுர் எடுக்கிறாளுகளே. அதான் பாட்டி, விளையாட வர சொல்லுங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க பாட்டி, நீங்கள் ரொம்ப நல்ல பாட்டி. எனக்குன்னே வருதுங்க, ஏன்ட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னே ஐயப்ப பெத்து விட்டுருக்குதுங்க போல இருக்குப்பா. சச்சா